அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். அப்போது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனும் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியும் ரெண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி. அப்போது இந்த வக்ரகதி அடையும் போது சனி பகவானால் தன்னுடைய ராசி, உங்களுடைய ராசி மகர ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மையான யோக நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னா கடுமையான உழைப்பாளிங்க. எப்போவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி நேயர்கள். சிறு வயதிலிருந்து பெரும் கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சிறு வயது ஒரு 30 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயது குறைவாக இருந்தாலும் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்களும் ஒரு சிரமங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்து அதனால் நமக்கு தேவையில்லாத பழி பங்கங்களும் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வந்திருக்கும். ஆனால் காரணம் என்னென்னா, இந்த கடந்த காலம், இந்த ஒரு 3 வருஷ காலகட்டம் உங்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருந்தது. என்ன சிக்கல் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் விரயத்தில் இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா ஜென்மத்தில் வந்தது. இப்போ பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 வருட காலம் உங்களுக்கு 7 சனிங்கிற ஒரு நிலையில தான் போயிட்டு இருக்குது. படாத பாடுபட்டங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ முயற்சிகள் பண்ணோம், ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் பார்த்தோம்னா இருந்ததும் போயிடுச்சு. புது முயற்சிகள் எடுத்தாலும் அது பார்த்தா எதுவுமே செஞ்சு முடிக்க முடியல. அப்படிங்கிற ஒரு நிலை மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருந்தால் என்ன பண்ணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடைகளாக்கும். குடும்பத்தில் நம்மளுடைய வார்த்தை ஒன்று சொன்னால் கூட நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும். நாம் உதவியே செஞ்சாலும் அதில் அவப்பேர் ஏற்படும். இதுதான் கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்ததுங்க. அதே சமயத்தில் இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறார். அப்படின்னா வக்ரம்னா அதாவது சனி பகவானுடைய அதாவது சொந்த தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்ததோ, எவ்வளோ பாதிப்புகள் கொடுத்ததோ, அந்த நிலையிலிருந்து மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக மகர ராசினியர்களுக்கு அமைய போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எத்தனை நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் பலன்கள் கிடைக்கல. நீங்கள் உழைச்சிருப்பீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு தான் அந்த பலன் போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் சொந்த வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா உழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும், முயற்சிகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த முயற்சிகள்னால பலன் குறைவாக தான் இருந்திருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா பணம் சம்பாதனை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பணம் வந்ததுங்க, ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்துங்க, அது கைவிட்டு போயிடுச்சு, எதிர்பார்க்குறேன் வரல. அதே நேரத்தில் நாம் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம்னா அது கொடுக்கறதுக்கு தடுமாறி சிக்கலில், அதாவது எப்படி இது கொடுக்குறதுங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். இந்த விதத்தில் பார்த்தோம்னா அதாவது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதாவது எந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னாலும் அது தள்ளி தள்ளி போய் ஒரு மன வருத்தத்தையும் மன கஷ்டத்தையும் ஒரு இழப்புகளையும் பணவரவு தனவரவுங்கிறது வர மாதிரியே தெரியும். கடைசியில் பார்த்தா இன்னைக்குங்கிறது நாளைக்கு இப்படி தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கொடுத்தது. இந்த சனி பகவான் வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, அதாவது சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில்
சனி, அதாவது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் அதாவது சனி பகவான் வக்ர நிலைன்னு சொல்கிறதுங்க. அந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு ஒதுங்கி நிற்கும். அப்படின்னா அதாவது அந்த நேரத்தில் சனி பகவானுடைய காரகத்தன்மைகள் அதாவது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது, நஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது. சிலருக்கு பார்த்தோம்னா வறுமை அதிகமாக இருக்கும், பணம் வந்தது, ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே, நான் ஒரு வேலையை ஆரம்பித்தேன், அந்த வேலை பாதிலேயே நின்று போச்சு, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சோம், செய்ய முடியலையே, அப்படியே செஞ்சு இப்போ அதில் நஷ்டமாகி போச்சு. இதுதாங்க நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஒரு அனுபவம் இருக்கும், ஆனால் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சாலும் கொஞ்ச காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இது எல்லாமே மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டீங்க. இதிலிருந்து நமக்கு மாற்றம் வருமா, மாறுதல் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் காலம்தான் போயிட்டு இருந்ததை தவிர அந்த காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படல. இந்த 6 வருட காலம் அப்படியே தான் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த ஒரு 3-4.5 மாச காலம் இனிமேல் இந்த 29ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக தான் எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய, கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகலிங்க, திருமணம் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு நிலை, கண்டிப்பாக திருமணமாகும். சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது திருமணம் ஆகி கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்லையாட்டு இருக்குது, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, எது எடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒருத்தருக்கு ஆயுள்காரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய உழைப்பை நம்ம இந்த பிறவியில் எதுக்காக பிறந்தோம், நம்ம என்ன பலன் அடைகிறோம் அப்படிங்கிறது இந்த 9 நவகிரகங்கள்லேயே சனி பகவான் தான் நம்மளுடைய கர்மாதிபதினு கர்ம ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், இந்த ஜீவன ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். சிலர் பார்த்தோம்னா ரொம்ப நம்ம பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம், சம்பளம் கூட சரியான நேரத்தில் கிடைக்காதுங்க. ஒரு அவசரத்தில் நம்ம பணம் இருக்கோ, அந்த பணம் வெளியில் சிக்கியிருக்கோ, நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கூட நமக்கு நம்மளுடைய பணமே நமக்கு தேவையில்லை, அதாவது பயன்படாமல் போகும். அதுதாங்க அந்த பலன்கள் கொடுக்கறது எல்லாமே ஏதாவது இந்த சனி பகவான் தாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி உங்களுக்கு கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததுனால கடந்த காலங்கள் கஷ்டங்கள் பட்டீங்க, மன உளைச்சல்கள் பட்டீங்க, அடுத்தவங்களுக்காக எத்தனையோ நன்மைகள் செய்து அதனால நமக்கு புரோஜனம் இல்லாமல் போச்சு. அது உறவு முறையிலே அதே மாதிரி தான் நடந்தது, சகோதரன் சகோதரி பலத்திலையும் அப்படியே தான் இருந்தது. அதே நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் முதலாளியை வாழ வச்சிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் போயிருக்குங்க. சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் பொருளாதார நெருக்கடியோ இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்காம போகிறதுனாலையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதாவது எதுவுமே விரிவாக்க முடியாத சூழ்நிலைகள் ஆகியிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வக்ர பெயர்ச்சினால், சனி பகவான் வக்ர பெயர்ச்சினால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். 2ஆம் இடத்துல அந்த சனி வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பாக பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி வரும். ஒரு இடத்துல பணம் சிக்கிருச்சு, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அது நாள் கணக்கில் தள்ளி போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய பணம் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய புகழ், பேர், நல்ல மகிழ்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போகணும், வெளி பிரயாணங்கள் போகணும், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணி நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரும்னு ஒரு கற்பனையாக நினைப்பீங்க. அது கற்பனை நிஜமாக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். ஆனால் தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கோ, அதாவது இன்னைக்கு நாளைக்குங்கிறது காலதாமதங்கள் ஆகிட்டு இருக்கோ. ஆனால் இந்த சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தூர பிரயாணங்கள் போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு அதாவது தொழில் மேன்மை கிடைக்கும், பொருளாதார வெற்றி கிடைக்கும், பெரியவங்களுடைய சப்போர்ட்டுகள் கிடைக்கும். நமக்கு ஏதோ சம்பந்தமில்லாத நபர்கள்னாலேயே கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க. ஏன்னா மகர ராசி நேயர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் வயதானவர்கள் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கும். அடிக்கடி ஒன்று உடல் ஆரோக்கியம் சரியில்லை, அது கைவலி கால்வலி
வலி, ஹாஸ்பிட்டல் போனாலும் மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் எதுவுமே சரி வர மாட்டேங்குது, குடும்பத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு மன அமைதி இல்லை. அதாவது சிறு வயதில் இருந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ சிரமப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்படுற காலத்தில் கூட நிம்மதி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இல்லை. எப்போ ஏன் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதத்தை 29ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே இது உங்களுக்கு அற்புதமான மேன்மையான சுப நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிச்சு உட்காரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க. அதே நேரத்தில் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு முதல்ல நம்ம எதிர்பார்த்த மார்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நல்ல காலேஜ் கிடைக்குமா, படிப்பில் நம்ம சாதிச்சிருவோமா, நம்ம ஜெயிச்சு வந்துடுவோமா அப்படின்னு நினச்சி பயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் போகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் போகிற வழி கண்டிப்பாக வெற்றிகளை நோக்கி போகிற வழி அப்படின்னு நினச்சி முயற்சிகள் பண்ணுங்க. நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும், வெற்றியாக்கும். தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக அற்புதமான காலம்தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலனுங்க. இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில் அதாவது வக்ர நிலையில் இருக்குதா, ஆட்சி நிலையில் இருக்குதா, இல்லை சமநிலையில் இருக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதாவது உங்களுடைய முயற்சிகள் எடுங்க, நல்லா இருக்கும். அதே நேரம் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழு பலன்கள் தெரிஞ்சு பலனடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.